ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ சில நேரத்தில் சில விஷயத்தில் சோர்ந்து போய் நிற்கும் பொழுது எனக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளை ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறது? இந்த பிள்ளை ஏன் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தை படுகிறது? நம் தான் இருக்கிறோமே, நம் தான் எல்லா காரியத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வைக்க போகிறோமே. இந்த பிள்ளையோ எதற்காக கவலைப்படுகிறது என்பதுதான். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா, எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு சோகம் சோதனை என்று ஒன்று வருகிறது என்றால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்வில் அவன் மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்தை அடைகிறான். எதுவாக இருந்தாலும் வாழ்வில் அமைதி கொள்ள வேண்டும். ஒருவன் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிலை தடுமாறி நிற்கிறாய். யாராவது வந்து நம்மை காப்பாற்றிவிட மாட்டார்களா? நம்முடைய வாழ்வில் நல்லது என்ற ஒன்றை செய்யாமல் நம்மை தவிக்க விட்டு விடுவார்களோ என்று நினைக்கிறாய். நான் உனக்கு சொல்வது, உன்னை யாரும் எந்த தெய்வமும் அப்படி விடப்போவது அல்ல. உன்னை காவல் காப்பதும் உன்னை வழி நடப்பதும் உன்னை சீரும் சிறப்புமாக அழகாக பாதையில் அமைத்து போவதும் இந்த தெய்வங்கள் ஆகிய எங்களுக்கு பொறுப்பு உண்டு. நீங்களாகவே தெய்வங்கள் எங்களை கைவிட்டு விட்டது. தெய்வங்கள் எங்களை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டே இருக்கிறது. நிம்மதியை தரவில்லை என்று நினைக்கிறீர்கள். நான் உன் குடும்பத்தில் ஒருவனாவேன். இந்த குடும்பத்தில் இருக்கும் ஒருவன் எந்த காரியத்தில் எந்த விஷயத்தில் உன்னை கைவிடுவேன்? என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு பிள்ளை நிலை தடுமாறி நிற்கும் பொழுது அதை கைவிடுவேனா? சக்திகளை மட்டும் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை கைவிட்டு விடுவேனா? அதற்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது ஒரு துளி கூட கிடையாது. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று தேவை. எப்பொழுதுமே அந்த நிம்மதி என்ற ஒன்று என்னாலேயே உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் என்னை வணங்கிய பிறகு நீ எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மையானதே. எப்ப பார்த்தாலும் கவலை, கண்ணீர், மனவேதனை என்று இப்படியே ஓட்டிக்கொண்டே இருந்த உன் வாழ்க்கை அடுத்த கட்ட அத்தியாயத்திற்குள் பயணிக்கப் போகிறது. மனதில் வேதனை, வெறுப்புகள் எல்லாமே இருக்கக்கூடாத ஒன்று. ஆனால் எது எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாதோ, வலி, வேதனை இதெல்லாம் இருக்கக்கூடாதோ அது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளதே. புரிந்ததா? சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வாழ்க்கை நான் உனக்கு கொடுக்கிறேன். அது வேண்டாம் என்று தட்டிவிட்டு போவது உன் கையில் தானே இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதும், அதை தட்டிவிட்டு இல்லை இல்லை நானே என் வாழ்க்கையை பார்த்து கொள்வேன் என்று அலட்சியமாக போவதும் உன் கையில் தானே இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த நிமிஷம், இந்த நொடி வரைக்குமே சொல்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை. இதற்கு பிறகும் என்னுடைய பிள்ளை. நீ கஷ்டப்பட்ட அத்தனை நாட்களும் கரைந்து போகும். நீ எதன் மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கிறாயோ அது நடக்கும். உன் தொழில், திருமணம் மற்றும் பல விஷயங்கள் உள்ளது. ஒரு குடும்பத்தில் குறிப்பிட்டு இந்த விஷயம் என்பது கிடையாது. உன் குடும்பத்தில் 1008 விஷயங்கள், சுப விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அது எல்லாம் உனக்கும் தெரியும். கூடிய சீக்கிரம் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடந்து தீரும். நீ அழுவதோ, கண்ணீர் சிந்துவதோ, பல விஷயங்களை பற்றி அடுத்தடுத்து நினைத்து வருத்தப்படுவதோ தேவையே இல்லாத ஒன்று. அமைதி கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியோடும் திருப்தியோடும் என்றுமே இருங்கள். இதுதான் உண்மையான ஒன்று. அமைதி என்பது ஒரு நபருக்கு மிகவும் முக்கியம். அந்த அமைதியை மட்டும் ஒருவன் இழந்துவிட்டான் என்று வைத்துக்கொள், அவனால் இந்த பூமியில் வாழ முடியாது. அமைதியை வையுங்கள். தெய்வம் என்ற ஒன்று ஏன் இருக்கிறது? உங்களுடைய அனைத்து விதமான பாரத்தையும் சுமப்பதற்காகவே. அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்திடம் ஒரு நபரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் மனமோ அமைதியாக இருக்கும்.
அதே மாதிரி தான் அமைதியாக இரு. என்னுடைய காலடியில் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் போட்டுவிட்டு அமைதியாக இரு. நீ அமைதியாக இருக்க இருக்க வாழ்வில் செழிப்புகள் வரும், வாழ்வில் முன்னேற்றங்கள் வரும். எதுவாக இருப்பினும் நன்மைகளே நடக்கும். கவலைகளுக்கு இடமல்ல, சந்தோஷங்களுக்கு மட்டுமே இடம். பார்த்து கொள்ளலாம் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக. என்னுடைய கையில் உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாய், சரி செய்து கொடு சாயி வாழ்க்கையை என்று. அதில் எத்தனை ஓட்டைகள் இருந்தாலும், எத்தனை மேடு பள்ளங்கள் இருந்தாலும், எத்தனை விரிசல் கிளிசல் இந்த மாதிரி கல் முள் என்று இருந்தாலும் அனைத்தையும் சரி செய்து இந்த சாய் உன் கையில் கொடுப்பேன். இந்த சாய்க்கு அனைத்தும் தெரியும். உன்னுடைய நலம் வளம் எல்லாம். இது உன்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்கான நேரம். அதாவது கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து இஷ்டங்களோ நடக்கும் காலம். இந்த காலத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தோடு இருங்கள். பல விஷயங்களும் பலவிதமான மாற்றங்களும் நடக்கும். தொடர் முயற்சி என்றுமே வெற்றியே ஆகும். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் நன்மையை தரக்கூடிய அளவுக்கும் நானே எல்லா விஷயத்திற்கும் ஏற்பாடுகளையும் செய்வேன். சில நேரத்தில் சில சோதனைகள், சில நேரத்தில் சில வழிகள், அதே சில நேரத்தில் சில சந்தோஷங்கள். இதுதான் வாழ்க்கை. கடந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக கடந்து செல்ல முயற்சி செய்யுங்களேன். எதையும் நினைத்து கவலைப்படாமல் இருங்களேன். நிச்சயமாக நான் உனக்கு துணை இருப்பேன். நன்மைகள் வளரட்டும். எதிர்காலமோ சிறப்பாக இருக்கட்டும். காலம் காலமாக உனக்கு தேடும் ஒவ்வொன்றும் உன் கையிலேயே வந்து சேரட்டும். நீ என்றும் நீயாக இரு. நான் செய்ய வேண்டியதை செய்து உன்னை வாழ வைக்கிறேன். சந்தோஷத்திற்கு ஒன்றும் குறை வராது. வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிலையானதாகவும் அற்புதம் மிக்கதாகவும் இருக்கும். நீ ஏற்கனவே கண்ட கனவுகள் எல்லாம் பொய்யாகாது. அதற்கான நேரத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். புரிகிறதா? அதனால் நேரத்திற்கு அனைத்தும் சரியாகவே நடக்கும். இன்பத்தை சுமக்கவும் வாழ்க்கையில் கஷ்டத்தை தூக்கி போடவும் உன்னுடைய வாழ்க்கையில் தயாராக இரு. எது நடந்தாலும் அது முழுதும் நன்மைக்கே. எது நடந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததே. சிறந்த ஒன்றை அனுபவிக்க தயாராகி விட்டாயா? உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உன் வாழ்க்கையில் நிம்மதியாக்கி கொள்ள முயற்சி எடுத்தாயா? எடு. எல்லாம் நன்மைக்கே நடக்கும். சகலங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.